வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் இவான் அனிமோட 10வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். நம்ம யூவியும் நின்றுக்கிட்டு அடுத்த ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவனும் லைட்டாக கடுப்பாக ஆரம்பிக்கவும் பார்த்தா நம்ம ஹீரோ கிளாப் தட்டிக்கிட்டு இருக்க, அப்படியே சைடில் பார்த்தா சாங்கியவோ யூவி ஜெயிச்சுட்டாங்க, அவங்க ரொம்ப அற்புதமானவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் அமைதியாருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் யோயோவோ டுன்டுன்னு கூட விளையாடிக்கிட்டு இருக்கவும் அப்படியே அந்த இடத்துல நம்மளுடைய யூவிக்கு ஒரே கெத்தாயிடுது. அதை பார்த்து அவ கடுப்பாயிட்டு அங்க பாரு அவ எவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஒருத்தனை தானே தோக்கடிச்சிருக்கா, அதனால இவளை பத்தி நம்ம ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். ஃபேன் நீ போடான்னு அவன் சொல்லவும் அவனும் சண்டை போடுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே நம்மளுடைய யூவியோ ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறான். ராஜா யூவி வந்து டாப் கிளாஸ் ஜீனியஸ் டெக்னிக்னு சொல்லக்கூடிய ஃப்ளோட்டிங் கிளவுடு மிஸ்ஸை தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ராணி கேட்கவும், ஆமாம் நம்ம கிரேட் ஜூ மென்ஷன்ல அது ரொம்ப டிஃபிகல்ட்டான டெக்னிக்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த டெக்னிக் மூலியமா பவரை ரிலீஸ் பண்ணிட்டு ஆப்போனண்ட் அடிக்க வரத்த தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா, அதனால அவளை துறத்து கூட ரொம்ப கஷ்டம்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு தைரியம் இருந்தா என்ன அடிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்கவும் யூவியோ வேகமா அவனை அடிக்க வரவும் இவனுடைய கதை முடிஞ்சு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரவும் யூவி வேகமா வந்து அவனுடைய அடியில இருந்து அசால்ட்டா தப்பிச்சு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அவனுடைய நெத்திலே அடிக்க பார்த்தா திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு அவன் அப்படியே போயிட்டு கீழே விழுந்துடுறான். அவரோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த போட்டியில சூ யூவி தான் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு இருக்காரு. சூ யூவி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, நீங்க ரொம்ப அற்புதமானவங்க அப்படின்னு அங்க இருக்கிறவனுங்க கத்திக்கிட்டு இருக்க, டே யூவி ஜெயிச்சிட்டாங்கடான்னு சாங்கியோ சொல்லிட்டு இருக்கவும் பார்த்தா நம்மளால அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கோம். அப்படியே அவங்களும் உக்காந்துக்கிட்டு போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ பயங்கரமா கடுப்பாயிடுறா. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அந்த யூவியால பாய்லிங் பிளட் ரூயினை பார்க்க முடியும் போல தெரியுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அது எப்படி சாத்தியமாகும்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க, அவனுக்கு ரெண்டு பேரோடைய பாய்லிங் பிளட் வெளியில வரதுக்குள்ளார அவ போயிட்டு அடிச்சு போட்டியே முடிச்சிடறா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் பார்த்து பொறுமையா தூக்கிக்கிட்டு போடான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் அந்த சூயுவான்னு கூட சண்டை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த ரெண்டு பைத்தியக்காரனுங்களும் இதுல தோத்து போயிட்டானுங்களே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் யூவி இந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுப்பான்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம போட்டு வச்சிருந்த திட்டத்தை எல்லாத்தையும் அவன் ஒரே ஆளா அழிச்சிட்டான்னு கியூ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா யூவியோ அகாடமி பிஏ சேர்ந்தா லியூ எக்ஸுவா நான் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோ அதை கேட்டு ஷாக் ஆக அங்க இருந்தவனுங்களோ என்னது இன்னும் தொடர்ந்து ஃபைட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்படி பார்த்தா இவங்க தொடர்ந்து 3வது தடவை சண்டை போட போறாங்க. இப்ப அவங்களோட ஆப்போனன்ட் லியூ எக்ஸு, இதை எப்படிதான் அவங்க சமாளிக்க போறாங்களோ தெரியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். யூஓ சைலண்டா நின்னுகிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய நீ சேலஞ்ச் பண்ணிருப்ப, நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு அவர் ரெடியா வரவும் யூவி அப்படியே நின்னுகிட்டு இருக்கா. கண்டிப்பா நான் உன்னை அடிச்சு ஓட விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இன்னும் சண்டை ஆரம்பிக்கல அதுக்குள்ளார நீ வாய விடாதடின்னு யூவி சொல்லிட்டு இருக்க. ஒன்னத்துக்கும் உதவாத ரெண்டு பேரை தோக்கடிச்சிட்டு நீ என்ன ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு இருக்க, நான் கிரேட் ஜூ மென்ஷன்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஜூயு இவான் மட்டும் இல்லைன்னா ஒன்னால இந்த கிரேட் ஜூயு பேலஸுக்குள்ளார வந்தே இருக்க முடியாது, என்ன மாதிரி ஒரு ஆளு கூட நீ ட்ரைனிங்கே எடுத்திருக்க முடியாது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும் யூவியோ ஹீரோவை பார்த்துட்டு நீ சொன்னது எல்லாமே உண்மைதான், அதனாலதான் உங்க எல்லாரையும் தோக்கடிச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய சக்தியால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 6th மெரிடியன் ஓபன் அவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூவியும் அவளுடைய 6th மெரிடியனை ஓபன் பண்ண மேட்ச் ஆரம்பிக்கலான்னு அவரு சொல்லவும் அப்படியே ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்படியே அவளோ டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி யூவியை அடிச்சு தள்ள லியூ எக்ஸ்யூவி டாப் கிளாஸ் ஜீனியஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு டாப் கிளாஸ் ஜீனியஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி லியூ எக்ஸ்யூ தான் இதில் ஜெயிக்க போறான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு யூவியோடைய கையை பிடிச்சி தூக்கி போட்டுட்டு டக்குன்னு அவளை உதைச்சு தள்ளிடுறா. பார்த்தா யூவியும் எப்படியோ வந்து நின்னுறா. அந்த ரெண்டு முட்டாளுங்க மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் அனுப்பவும் யூவி என்னதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு அவ அடிக்க வரவும் யூவி டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அதை தடுக்க பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க, அப்படியே ரெண்டு பேரும் பின்னாடி வந்துடுறாங்க. யூவி லியூ எக்ஸ் மேல கடுப்பா இருந்தாலும் யூவியால ஜேட் ஃபிங்கர் கிரஷ் அதை யூஸ் பண்ண முடியுது, அது ஒரு மிடில் கிளாஸ் டெக்னிக் மட்டும்தான், அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு நேரத்துக்கு என்னுடைய அடியை நீ தாக்கு பிடிக்கிறேன்னு பாக்குறேன்னு லியூ எக்ஸ் சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய மேட்ச் ஸ்ட்ரீக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யூவியோ
அப்படியே அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. லியான் சொல்லிட்டு வெட்டுற மாதிரி வரவும் யூவி கவனமா இருன்னு சொல்லவும் டக்குனு அவ அதுல இருந்து எகிரி தப்பிச்சிடறா. வேகமா வந்து யூவியோடைய கையில அடிச்சுட்டு ஒன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு திருப்பி அவளுடைய பவர் யூஸ் பண்ணி வேகமா போயிட்டு யூவிய போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. யூவியோ ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க. உனக்குலாம் இந்த அரேனாக்குள்ளார வரத்துக்கு தகுதி இல்லடின்னு சொல்லிட்டு அவ போய் அடிக்கவும் அப்படியே பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிட்டு அவ அப்படியே பின்னாடி வந்தரா. யூவி கவனமா இருங்கன்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க. என்ன நான் சொன்ன வார்த்தை எல்லாம் உண்மையாயிடுச்சா? உன்ன மாதிரி ஒரு திக்கி சக்தி எல்லாமே கம்மியா தான் இருக்கும். நான் அப்பர் கிளாஸ் ஜீனியஸ் டெக்னிக்கை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒருவேளை நான் என்னுடைய மிஸ்டிக் லெவல் ஜீனியஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டிக் லெவல் ஜீனியஸ் டெக்னிக் கிரீன் விண்ட் பிளேடுன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் ஹீரோ லைட்டா ஷாக் ஆக ஆரம்பிக்க சைட்ல இருக்கிறவனுங்களும் யூவின்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கும் எனக்கும் உள்ளார வித்தியாசத்தை இப்ப நீ தெரிஞ்சுக்கவடி. என்ன நீ உன்னோட ஐடென்டிட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? ஆனா இந்த இடத்துல ஐடென்டிட்டின்றதே முக்கியமான விஷயம் இல்ல. ஏன்னா நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தோன்றது தான் முக்கியம். 7th மெரிடியன் ஓப்பன் சொல்லிட்டு அவளுடைய மெரிடியன்ல பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அவளுடைய பவரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவரோ அதை பார்த்து லைட்டா ஷாக் ஆகவும் என்னன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இவ என்ன அவளுடைய வாழ்க்கைய ரிஸ்க்ல போட்டுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நம்ம யோயோவும் அப்படியே போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்க. இவங்க என்ன இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய 7th மெரிடியனை ஓபன் பண்றாங்க. ஆனா உண்மையிலே இவங்களால 7th மெரிடியனை ஓபன் பண்ண முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்களால ஜீனியஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன் எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை அனுப்பி அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஜேட் ஃபிங்கர் கிராஷ்னு சொல்லிட்டு அந்த பவரை தடுத்துக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த பவர் விடிஞ்சு அந்த இடம் ஃபுல்லா செதறுது. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு லியோ எக்ஷோ சொல்லிட்டு இருக்க. அவ வேகமா வந்து அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளை அடிச்சு கீழே தள்ள சூப்பர் யூவி நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. உன்ன மாதிரி எனக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாம இருக்கலாம். ஆனா என்கிட்ட திறமை இருக்குடி. அது மட்டும் இல்லாம மேஜஸ்ட்ரிக்கு சப்போர்ட்டா நான் எப்பயும் இருப்பேன்டின்னு அவன் சொல்லவும் என்னடி நீ சொன்ன உன்னுடைய வாயை நான் உடைக்காம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்படியே அவ கீழே விழுந்தாரா. இந்த போட்டியில யூவி தான் ஜெயிச்சாங்க. யூவி நீங்க ரொம்ப அழகானவங்க அற்புதமானவங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே யூவியோ ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் எனக்கு தெரிஞ்சு அவளுடைய லிமிட் அவ ரீச் பண்ணிட்டு இருப்பான்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. அகாடமி ஏவை சேர்ந்த யூவியான நானும் கியூவை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். நீ என்னுடைய ஆப்போனண்டா இருக்கிறதுக்கு தகுதியானவளே இல்ல. அதனால உன்னுடைய முடிவை மாத்திக்கொன்னு கியூ சொல்லிட்டு இருக்க. நீ என்னுடைய ஆப்போனண்டா இன்னும் வரவே இல்லை. ஆனா அதுக்குள்ளாரவே பயப்பட ஆரம்பிச்சிட்டியே. வேணா யூவின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கமோ அவ்வளோ வேணான்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்க. நான் அவனுங்க 2 பேரும் யூஸ் பண்ணி இவளை அடிச்சு துரைத்திட்டு ஜூயுவானோட சண்டை போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இவ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை என் மேலே யூஸ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு நீ ஆசைப்பட்டுட்டு இல்ல நான் உன் கூட சண்டை போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறான். கடைசியில் அவனுடைய தண்டர் பவரை யூஸ் பண்ணி யூவியோடைய கையில் அடிக்க யூவியும் அவனுடைய மூஞ்சில ஒரு மார்க்க போட்டுறா. அப்படியே அவளால ஒன்றும் முடியாம கீழே விழுற மாதிரி போகவும் யூவின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ வந்து டக்குன்னு அவளை பிடிச்சிடறான். என்னால அவனுடைய மூஞ்சில ஒரு கோடு மட்டும்தான் போட முடிஞ்சிருக்கு. உன்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்த மற்ற விஷயத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கியூவியோட சண்டை போறதுக்கு நம்ம ஹீரோ ரெடியா வந்து நின்னுகிட்டு இருக்கான். கியூ நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் உன்னுடைய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டான்னு கியூ சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.